நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. வீடியோவே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அதுவும் இந்த ஆங்கிள் இருந்து நான் என்னைக்குமே பண்ணதே கிடையாது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆளை பார்த்தாலே தெரியும். ரொம்ப டல்லாக இருப்பேன் நான். ரொம்ப ஸோ டயர்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். முடியல, வெரி வெரி டயர்ட் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆக்சுவலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சேனல்ல 3300 வீடியோ. 1 வீடியோ, 2 வீடியோ கிடையாது. 3300 வீடியோ டெலீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இந்த 3300 வீடியோவும் ஏதோ ஷார்ட் வீடியோ அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஷார்ட் வீடியோவும் கஷ்டம் தான். ஆனா, இது எல்லாமே முழு வீடியோ. கமாண்ட் ரிப்ளை வீடியோவே எனக்கு கிட்டத்தட்ட 1200 கிட்ட இருந்தது. கமாண்ட் ரிப்ளைனா ஒருத்தருக்கு 2 பேருக்குலாம் கிடையாதுங்க. ஒரே டைம்ல 20, 30, 40, 50 இந்த மாதிரி வந்துட்டு போடுவேன். ஒரு வீடியோ 30 நிமிஷம், 40 நிமிஷம் அப்படின்றதுல வரும். ஏன் சில வீடியோ 2 ஹவர் கூட பேசி நான் போட்டிருக்கேன் கமாண்ட் ரிப்ளைல. அதாவது அவங்க கேட்குற கேள்விக்கு எத்தனை பேர் கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்படிலாம் ஒவ்வொரு நாளும் காலையில 4 மணிக்கு எழுந்து அந்த வீடியோவை மேக் பண்ணி, ஸோ அதை நான் அப்லோட் பண்றதுக்குன்றது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோவை ஒரு நைட்ல நான் டெலீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி மெயின் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணாம இருந்திருந்தேன்னா, என் சேனல்ல அந்த ரெவென்யூ இப்போ வந்துகிட்டு இருந்திருக்கும். அது அப்படியே எல்லாத்தையும் பிரைவேட்ல போட்டிருந்தேன்னா, ஸோ அந்த அந்த ஒரு வீடியோனால வந்த ஒரு வியூஸு, இந்த சில விஷயங்கள் அப்படின்றது அப்படியே எனக்கு இருக்கும். அந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது அப்படியே இருந்திருக்கும். அதனால யூடியூப்க்கு என் மேல ட்ரஸ்ட் போயிருக்காது. ஓகே, நான் அதை ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. நம்ம நல்லது சொன்னோம். அதை வந்துட்டு அவங்க ஏத்துக்காம அவங்க சில வேலைகள் பார்த்துட்டாங்க, ரைட்டு தான். அதனால வந்துட்டு எனக்கு என்னன்னா பயம். அப்ப எனக்கு இத பற்றிலாம் பெருசா தெரியாது அப்படின்றதுனால பயந்து போய் நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். அதனால தான் ஒரு வைராக்கியத்துல நம்ம யூடியூப் டிப்ஸ் சேனல் அப்படின்றது ஆரம்பிச்சது. எங்க போய் பார்த்தாலும் இத பற்றின தெளிவான விளக்கமே கிடையாது. ஏன்னா எதுவுமே சொல்லி இது கூட தெரியாம அப்புறம் என்ன ஒரு டுட்டோரியல் பண்றாங்க. நீ போய் டெலீட் பண்ணிடுப்பா. அந்த வீடியோலாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு எதுக்குடா ஒரு டுட்டோரியல்லாம் இவனுங்க வச்சுட்டு இருக்கிறானுங்க. நான் ஏன்டா காசு குடுத்து இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாரிலாம் வந்துட்டு இருந்தது. நான் 2, 3 இதுல ஜாயின் பண்ணியிருக்கேன் காசு குடுத்து. சொல்ல விரும்பல யாரு என்னன்றத. வேண்டாம். அவங்கள குறை சொல்லி நம்ம வரணுன்ற அவசியம் கிடையாது. அதனால தான் அந்த பேர கூட எடுக்கல. ஜஸ்ட் டுட்டோரியல் அப்படின்ற மாரி சொல்லிட்டேன் நானு. இந்த மாரி யூடியூப் சொல்லி தரேன் அப்படின்னு வந்து ஒரு சிலர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. நான் பெய்டு ப்ரமோஷன் தான், ஃப்ரீலாம் கிடையாது அப்படின்றத அப்படியே வந்துட்டு ஒரு கௌரவமாவே சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாரிலாம் இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்துல நான் அப்ப யோசிச்சு தான் அதுக்கப்புறம் நம்ம சேனல் அப்படின்றது ஓப்பன் பண்ணேன். இப்ப என்னன்னா, அந்த சேனல் அப்படின்றது ரெக்கவரி ப்ராசஸ்ல இருக்கு. ரெக்கவரி ப்ராசஸ்ல இருக்கிறதுனால நான் என்ன செய்யறேன்னா, டெய்லியும் 3 வீடியோ அப்படின்றது அந்த ஒரு சேனலுக்கு பண்றேன். அப்புறம் இன்னொரு லோன் சேனலுக்கு வந்துட்டு 3 வீடியோ அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே ஒரு நாளைக்கு அதுல மட்டுமே லோன் சேனல்ல மட்டுமே 6 வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்மீக சேனல்ல 2 வீடியோ, அப்புறம் கார் சேனல்ல 2 வீடியோ, நம்ம இதுல இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 வீடியோ அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் காமன் மேன் தமிழ் அப்படியே நம்ம காமன் மேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு சேனல் அப்படின்றது. அது என்னன்னா, எனக்கு வந்துட்டு இந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்லாம் ரொம்ப இஷ்டம். இப்ப இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த மைக்க? நீங்க பார்க்கறது என்னன்னா, ஓகே இது ஒரு மைக்கு யூடியூப் வொர்க் ஆகும் அப்படின்ற மாரி பார்க்குறீங்க. நான் எப்படி தெரியுமா பார்ப்பேன்? இதுக்குள்ள என்ன இருக்கும்? இத கழட்டி பார்க்கலாமா? இந்த டிஸ்ப்ளேல என்ன இருக்கு? அப்படின்ற மாரி தான் யோசிச்சு பார்ப்பேன். ஸோ அந்த மாரி எனக்கு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, அதெல்லாம் ஒரு வீடியோவா போடணும். நான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இதுதான் யோசிச்சேன். நம்ம வந்துட்டு யூடியூப் டிப்ஸ் சேனல்ல நான் இதையும் சேர்த்து போட்டுறலாம். அதாவது இந்த மாரி வந்துட்டு ப்ராடக்ட்லாம் வாங்குறோம் இல்லைங்களா? இதெல்லாம் கழட்டி இதுக்குள்ள என்ன இருக்கு? அப்படின்றதெல்லாம் சேர்த்து போடலாம் அப்படின்னு தான் நான் நெனச்சேன். ஸோ முக்கியமானதுங்க எல்லாம் ஒண்ணு. அது கார் சேனலுக்கு போட்டிருந்தேன்ல, அதனால தான் இங்கேயே இருக்குது எல்லாமே. நேத்து எடிட் பண்ணேன். அப்படியே இங்க போட்டு போயிட்டேன் நானு ரெக்கார்ட் பண்ணது. ஆக்சுவலி கார் ஏர் பம்பு நான் வாங்கியிருந்தேன் நானு. இது காருக்கு மட்டும் கிடையாதுங்க. ஈவன் பைக்குக்கும் வந்துட்டு இது வொர்க் ஆகும். ஸோ ரொம்ப பயனுள்ள ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏர் கம்ப்ரசர்ன்னு சொல்லுவாங்க. அகோரா பிராண்ட்ல. இது வேணும்னா சொல்லுங்க. கீழ லிங்க் குடுக்குறேன். ஏன்னா, பைக் பஞ்சர் ஆச்சுன்னா, நீங்களே ஈஸியா வந்துட்டு ஆன் த ஸ்பாட்டே பைக்க பஞ்சர் ஒட்டிக்கலாம். கார் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இங்க பாருங்க. இதுல வந்துட்டு எஸ்ஓஎஸ் லைட்டும் இருக்கு. அண்ட் அதே போல எமர்ஜென்சி லைட் அப்படின்றதும் இருக்குது. அண்ட் முக்கியமா இதுல ஒரு பவர் பேங்க் அப்படின்றதும் இருக்கு. இது ஃபுல்லா சார்ஜ் போட்டு கேம் விளையாடுறதுலாம் கிடையாது. அந்த இடத்துல நம்ம கிட்ட சார்ஜ் இல்லைன்னா நம்ம வந்துட்டு இது போட்டுக்கலாம். அதாவது அப்போதைக்கு சார்ஜ் போட்டு யாருக்காவது கால் பண்ணி வர வைக்கிறதுனா வச்சுக்கோ. ஒரு எமர்ஜென்சிக்காக இது வந்துட்டு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தேவைன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல மைக் லிங்க்கும் இந்த ப்ளோயரல் இருக்கு, இதனுடைய லிங்க்கும் வந்து கொடுக்குறேன். தலைக்கெல்லாம் அது கிடையாது.
அது எதுக்காகன்னா, கார் வந்துட்டு கவர் போட்டு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அது மேல டஸ்ட் வந்துரும். காருக்கு மட்டும் கிடையாது. வீட்ல கூட எங்கேயாவது டஸ்ட் இருக்கு. இப்ப மரம்லாம் இலை உதிர்ந்து கிடக்கும் இல்லைங்களா? அந்த டஸ்ட் எல்லாம் இத வச்சு ஒரு அடி அடிச்சீங்கன்னா, எல்லாம் இருக்கிறதெல்லாம் பண்ணிடும். ரொம்ப பவர் அதிகம். ஓகே கைஸ். இந்த மாரி வந்துட்டு எனக்கு கழட்டி பார்க்கணும்னு ஆசை. அததான் நான் இதுலயும் போடலான்னு இருந்தேன். இத போட்டா யாரு பாப்பா? நான் ஃபர்ஸ்ட் என்ன நெனச்சேன், ஏதோ ரேண்டமா 4 பேர் வருவாங்க, கேள்வி கேட்டு போயிடுவாங்கன்னு நெனச்சேன். நான் எப்படி லோன் சேனலுக்கு பார்த்தனோ, அதே போலவே இதுல நெறைய கேள்விகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஓகே இத வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலா கொண்டு போயிடலாம். இத வந்துட்டு நம்ம தொடவே வேணாம் அப்படின்ற மாரி. ஸோ இப்படி போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில, இப்ப நான் வந்துட்டு அந்த சேனல வந்து ரெக்கவரி பண்ற ப்ராசஸ் அப்படின்றதுல இருக்கிறேன் இல்லைங்களா? என்ன ஆச்சுன்னா, நான் வந்துட்டு ரொம்ப இப்பயே கண்ணு வந்துட்டு ஒரு மாரி ஆகுது. ரொம்ப லேட் நைட்டா தூங்குறேன். என்னன்னா, அதுக்கான வீடியோ எடிட் பண்ணிட்டு 13 வீடியோ சும்மா இல்லைங்க. எடுத்துறலாம் நம்ப. அத எடிட் பண்ணி, தம்ப்லைன் கிரியேட் பண்ணி, டைட்டிலு, ஹேஷ்டேகு, எஸ்இஓ, டெஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் குடுத்து, அத உள்ள கொண்டு போய் வச்சு, அப்லோட் பண்ணி, டைம் ஷெட்யூல் போட்டு வர்றதுக்குள்ள ஒரு அப்படியே பெரிய வேலை. ஏன்னா, இத பத்தி எனக்கு தெரியும் அப்படின்றதுனால, 10 நிமிஷம் வீடியோவ ஒரு 20 நிமிஷத்துல எடுத்துருவேன். ஆனா, அத எடிட் பண்ணி, அப்லோட் பண்றதுக்கு 1 மணி நேரம் கிட்ட ஆயிடும். எவ்வளோ வேலை? அது 13 வீடியோனா 13 மணி நேரம் அப்படின்றது. இது என்ன ஆகுதுன்னா, நைட் ரொம்ப லேட் நைட்டா தூங்குறேன். லேட் நைட் தூங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நெறைய ஹெல்த் இஷ்யூ அப்படின்றது வருது. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு கண்ணாடி போடவே தேவையில்ல. நான் என்ன பண்ணிட்டேன், கண்ணாடி போட்டா நல்லா இருக்குது, கொஞ்சம் பந்தாவா இருக்குன்னு சொல்லிட்டு போய் கண்ணாடிய போட்டு விட்டேன் நானு. கண்ணாடி போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு தான் தெரிய வருது, நார்மலா கழட்டிட்டு கூட இப்படி பார்க்க முடியல. பார்த்தாலே எல்லாமே பிளர்ரா தான் தெரியுது அப்படின்றது வந்துட்டு. ஸோ அந்த மாரி ஹெல்த் இஷ்யூ அப்படின்றது வர ஆரம்பிச்சுது. லேட் நைட் தூங்குறதுனால கண்ணு எரிச்சல் அப்படின்றது வர ஆரம்பிச்சது. ஸோ இது நெறைய தொடர்ந்து இந்த மாரிலாம் வந்துகிட்டே இருக்குது. அதனால இந்த வீடியோல இப்ப நீ என்ன சொல்ல வரன்னு கேட்குறீங்க. எனக்கு நல்லாவே புரியுது. இந்த வீடியோல சொல்றது என்னன்னா, உங்களுடைய சேனலுக்குன்னு ஒரு ரெஸ்ட் டே அப்படின்றது விட்டுருங்க. அதாவது எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதிக குவான்டிட்டி அப்படின்றத விட, ஒரு வீடியோவானாலும் நல்ல குவாலிட்டியா போட்டீங்கனாலே போதுமான ஒண்ணு தான். மக்களுக்கு பிடிக்கிற மாரி. என் கன்டென்ட் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா, அது அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் அவ்வளோதான் போட்டு ஆகணும். ஸோ, நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா, ஒரு சிலர்லாம் சொன்னாங்க, என் சேனல் பழைய மாரி ரெக்கவரி பண்ணோம். மானிட்டேஷன் வந்துட்டு இருந்தது வரல அப்படின்ற மாரி. லேக்ஸ் கணக்குல வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அதிலிருந்து வந்துட்டு வெறும் ரூ. 1000, ரூ. 500 வருதுன்னா, வவுத்தெரிச்சலா இருக்காது. எவ்ளோ எவ்ளோ இருக்கோ? ஜலுசன் குடின்னு சொல்றீங்களா? சொல்றேன் நானு. ஜோக்ஸ் அப்பார்ட். அந்த அளவுக்கு இருந்தது. கஷ்டம் தான். ரொம்ப, ரொம்ப கஷ்டம் தான். ஸோ, அதாவது எங்கேயோ நம்ம வந்துட்டு மூலையில ஒரு புள்ளி மாரி இருந்த நம்மள இங்க மாரி ஒரு புள்ளி மாரி இருந்த இடத்த, இப்படி நம்மள ஒரு பெரிய ஆளா கொண்டு வந்து வச்சது அந்த ஒரு சேனல் தான். பட் இருந்தாலும் கஷ்டம் தான். ஆனா அதுக்காக நம்மள நாம வருத்திக்க கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுக்காரம்மாவும் அதுதான் சொன்னாங்க. கண்டிப்பா அந்த சேனல் ரெக்கவரி ஆகும். ஒண்ணுமே தெரியாதப்பயே நீங்க அந்த சேனல வச்சு அத ரன் பண்ணி அதுல நல்ல வருமானம் அப்படின்றத எடுத்துட்டு வந்தீங்க. இப்ப எல்லாம் உங்களுக்கு யூடியூப்ப பொறுத்தளவுக்கு எல்லாம்னா ஒரு 80% தெரியும்னு வச்சுக்கோங்களேன். 80 கூட இல்ல 50% வச்சுக்கோங்களேன். அப்படின்ற மாரி வந்துட்டு சொன்னாங்க. 50% தெரியும்ல. அந்த 50%ல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போங்க. 0ல இருக்கக்குள்ளயே நீங்க இப்படி இருந்திருக்கீங்க அப்படின்னா, 50%ல எப்படி இருப்பீங்க அப்படின்றத யோசிச்சு அடுத்த கட்ட வீடியோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அததான் நானும் உங்கள்ட்ட சொல்றேன். ஸோ வீடியோ போடுங்க. நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா நீங்க ரெஸ்ட் எடுத்தா தான் உங்களுடைய பிரைன் காம் ஆகும். ஸோ பிரைன் காம் ஆனா மட்டும் தான் உங்களால தொடர்ந்து நெறைய வீடியோஸ் அப்படின்றது போட முடியும். குவாலிட்டியான கன்டென்ட் அப்படின்றது குடுக்க முடியும். ஸோ இப்படியே போய் வீடியோ போட்டா யாராவது பார்ப்பாங்களா? இப்ப இதுக்காக நான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். ஸோ நம்ம வந்துட்டு இதே இதுலயே சோர்வாவே போய் போட்டா, இத பார்க்குறவங்க, "ஏய் இவன் என்னடா இவன் இவ்ளோ சோர்வா இருக்கிறான்" அப்படின்ற மாரி நெனைக்க மாட்டாங்க. அது நல்லா இருக்காது அது. பிரசன்டேஷன்ல நல்லா இருக்காது. இதுவே நான் போடக்கூடாதுன்னு நெனச்சேன். என்னடா இப்படி இருக்குது மூஞ்சி, கண்ணு இப்படி இருக்கு, போட வேணாம்னு தான் நெனச்சேன். ஸோ அதுக்கப்புறம் யோசிச்சேன். இது மாரி நெறைய பேர் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா மட்டும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது யூடியூப்ல சாதிக்கணும்னு நெனைப்பாங்க பார்த்தீங்களா? நம்ம சேனல் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல முடியல. யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. நான் இதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணலாம். ஏன் சொல்றேன்னா, இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்க ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னா அதுக்கும் பொருந்தும். எல்லாத்துக்குமே பொருந்தும் இது. பாய்.